இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சொல்லுங்க. 32 அதிகாரம் 4 வசனம். உபாகமும், சிலர் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்காங்க. உபாகமும் 32:4. அவர் அவர் கண்மலை. யார் அவர்? அவர் கண்மலை. யார் அவர்? சொல்லுங்க. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலை. இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலை. அவர் கண்மலை, அவரே கண்மலை. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்த கண்மலை. இந்த கண்மலை அடிக்கப்பட்டது. போன வார செய்தியை சொல்லுங்க. இந்த கண்மலை அடிக்கப்பட்ட கண்மலை. எங்கே அடிக்கப்பட்டது? சிலுவையிலே அடிக்கப்பட்டது. சிலுவையிலே அடிக்கப்பட்ட கண்மலை. அந்த கண்மலையிலிருந்து என்ன வந்தது? பேரின்பம் என்கிற இரட்சிப்பு வந்தது. அந்த கண்மலையிலிருந்து சமாதானம் வந்தது. நதியை போல சமாதானம் வந்தது. அந்த கண்மலையிலிருந்து நீதி வந்தது. நீதி கிடைக்கிறது அந்த கண்மலையிலிருந்து. அந்த கண்மலையிலிருந்து அபிஷேகம் கிடைக்கிறது. அந்த கண்மலை நித்திய ஜீவன் கொடுக்கிற கண்மலை. ஆமென். ஆகவே கண்மலை. போன வாரத்தில் பார்த்தோம். அவர் அடிக்கப்பட்ட கண்மலை. ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார். கண்மலை ஒரு தடவை தான் அடிக்கப்படணும். ஞாபகம் இருக்கா? 2வது முறை அடிக்கக்கூடாது. 2வது முறை அடிப்பது என்பது பின்மாற்றத்தை காட்டுது, பாவ வாழ்க்கையை காட்டுது. பாவம் செய்கிறவன் திரும்பவும் இயேசுவை சிலுவையிலே அடிக்கிறவனாக இருக்கிறான். மோசே ஒரு தடவை தான் அடிக்க சொன்னாங்க. நாமும் ஒரு தடவை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அடிச்சிட்டோம். இனி சிலுவையில் அடிக்கவே கூடாது. அவர்கிட்ட பேசணும். அந்த கண்மலையை பற்றி நான் போன வாரத்தில் தியானித்தோம். இன்னைக்கு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வர்றோம். வாசிங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. இதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவருடைய கிரியை. கிரியை என்றால் என்ன? செயல். ஆமென். அதை தியானிப்போம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த 2வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய வல்லமை எங்களோடு இருப்பதாக, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே திருவுளம் பற்றி நீங்கள் எங்களோடு பேசுவீராக. சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி எங்களை சகல சத்தியத்தில் நடத்த ஜெபிக்கிறோம். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தது போல இந்த வசனம் என்கிற அப்பத்தை எங்கள் ஆண்டவரை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆத்துமாவிலே புசித்து திருப்தியாகி செழிப்பாகட்டும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிரியை உத்தமமானது, பெர்ஃபெக்டானது, சரியானது, உத்தமமானது. அவருடைய கிரியை. யாருடைய கிரியை? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய. அப்படி என்ன கிரியை உத்தமமானது? வந்து குருடர்களை பார்வையிட செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், மரித்தவர்களை கூட உயிரோடு இருக்க செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கி விட்டார், செவிடர்களை கேட்க வைத்தார். இப்படி அநேக கிரியைகளை அவர் செய்தார். இதையா சொல்லுகிறார்? இந்த கிரியைகளை உத்தமமானது? நோ. இதை செய்வதற்கென்று அவர் வரவில்லை. இதை செய்தார். அதன் மூலம் தான் கிறிஸ்து என்பதை, தான் கிறிஸ்து, தான் அந்த கண்மலை என்பதை நிரூபிக்க இதை செய்தார். பட் இது அல்ல அவருடைய கிரியை. இது அவருடைய கிரியை தான். இதைவிட பெரிய கிரியை, இதைவிட முக்கியமான கிரியை, இதைவிட மேன்மையான கிரியை ஒன்று இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அந்த கிரியைகளை நடப்பிக்கத்தான் வந்தார். அவர் வந்ததே அந்த மேலான கிரியைகளை நடப்பிக்க வந்தார். அது என்ன கிரியை? சிலுவையிலே மரிப்பது. நமக்காக சிலுவையிலே மரிக்கிற கிரியை. தட் மீன்ஸ் ஒவ்வொருவரும், எல்லோரும் பாவிகள், எல்லோரும் பாவம் செய்தோம், பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆகவே அந்த தண்டனையை நாம் அடைய விடாதபடி அந்த தண்டனையாகிய பலியை, பாவ நிவாரண பலியை, பாவத்துக்குரிய பலியை செலுத்தும்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார்.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரிக்கிற கிரியையை உத்தமமாய் செய்தார். அவர் சிலுவையில் மரிக்கிறதை கொஞ்சம் கூட இறக்கப்படாம, கொஞ்சம் கூட பாயிண்ட்டை விட்டு கொடுக்காம கரெக்டா நிந்தைகளை சகித்தார், பாடுகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், அடி உதையை சகித்தார், 39 அடி வாரினால் அடிக்கிறதை சகித்தார், நீ எல்லாம் தேவகுமாரனா என்று நிந்திப்பதை சகித்தார், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க திராணி இல்லாதவன் என்று சொல்லும்போது அதை சகித்தார். எல்லாவற்றையும் அந்த சிலுவை மரணத்தை சரியாக நிறைவேற்றுகிற கிரியையை உத்தமமான கிரியை என்று சொல்லுகிறது வேதம். அட்டோன்மெண்ட், பலியாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியாவது. அதை யோவான் கிருபாதார பலி என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்கள். கிருபாதார பலி அவரே. அவர் கிருபையாக வந்து நமக்காக சிலுவையிலே என்ன ஆனார்? பலியானார். ஆகவே அவருடைய பலி கிருபாதார பலி. அடுத்து கீழே சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க, எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். இந்த கிரியை உத்தமமான, வெரி குட். இந்த கிரியை எல்லாருடைய பாவங்களை, நல்லா பாருங்க, நம்ம பாவத்தையே போக்கத்தான் வந்து கிடக்கும், நம்ம பாவத்தையே நம்மளால சமாளிக்க முடியல. அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு சர்வலோகத்தின் பாவத்துக்காகவும் சிலுவையில் என்ன செய்கிறார்? பலியாகிறார். அந்த காரியத்தை, அந்த கிரியைகளை அவர் சரியாக உத்தமமாக செய்து முடித்தார். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கூட யோவான் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, எல்லாருடைய பாவத்துக்காகவும் பலியாக வந்தவர், எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் பலியான காரியம், அந்த கிரியை உத்தமமான கிரியை, அதை உத்தமமாய் செய்து முடித்தார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இப்ப அதுக்கெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அவருடைய உடம்பிலே வாரினால் அடித்து கிழித்தார்கள், அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றை விட ஒரு முக்கியமான காரியம், 3 ஆணிகளால் அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். எத்தனை ஆணி? எனக்கு இப்போ தான் குட் ஃப்ரைடேக்கு போன மாதிரி இருக்கு. ஆனாலும் குட் ஃப்ரைடே மாதிரி அவருடைய கிரியையை அதோட ஒப்பிட வேண்டியிருக்கு. 3 ஆணிகள் ஏன் அடித்தார்கள்? 3 ஆணிகள் எங்கெங்க அடித்தார்கள்? 2 கைகளில், இடது கையில் ஒரு ஆணி, வலது கையில் ஒரு ஆணி, காலில் 2 காலுக்கு 2 ஆணி அடிக்க வேண்டியதானே? எத்தனை ஆணி? ஏன் ஒரு ஆணி? 3 ஆணிகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய கிரியை உத்தமமானது. என்ன அப்படி அவருடைய கிரியை? அங்கே வாசிங்கள். இந்த 3 ஆணிகளும், அதாவது முழு பாவத்தையும் வேதம் 3 பிரிவாக பிரிக்கிறது. அவர் மொத்தத்தில் எதுக்காக மரித்தார்? எல்லாருடைய பாவங்களுக்காக, எல்லா சர்வலோகத்தின் பாவங்களுக்காக. அப்படிதான் இருக்கு. எப்படி சொல்லிருக்கு? சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற, இந்த சர்வலோகத்தின் பாவத்தையும் 3 டிவிஷனாக பிரிக்கப்படுகிறது. அதனாலதான் அவருக்கு எத்தனை ஆணி? 3 ஆணி, 3 டிவிஷனாக பிரிக்கிறார். வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. மாமிசத்தின் இச்சை ஒரு டிவிஷன், கண்களின் இச்சை 2வது டிவிஷன், பெருமை 3வது டிவிஷன். ஜீவியத்தில் வருகிற பெருமைகள் 3வது டிவிஷன். இந்த 3 சேர்ந்தத முழு பாவம். மாமிசத்தில் செய்கிற பாவம், கண்களால் வருகிற பாவம், மனசில் உண்டாகிற பெருமை என்கிற பெருமையினால் வருகிற பாவம்.
ஸோ மனுக்குலத்தினுடைய மொத்த பாவத்தையும் இந்த மூணுக்குள்ளேயும் வந்துடும். இந்த 3 டிவிஷனுக்குள்ள. அதனால தான் அவருக்கு எத்தனை ஆணி? 3 ஆணிகள். சரி, இந்த 3 ஆணிகளும் 3 இடத்துல 2 கைகளிலும் 2 கால்களிலும் அடிக்கப்பட்டது. முதலாவது பார்ப்போம். இடது கையிலே ஒரு ஆணி. எதில் அடித்தாங்க? ஏன் இடது கையிலே ஆணி அடிக்கப்பட்டது? மாமிசத்தின் பாவம் இடது கையிலே அடிக்க வைத்தது. மாமிசத்தின் பாவம் எல்லாம் இடது கையிலே ஆணி அடிக்க வைத்தது. நான் சொல்ற நல்லா கவனிக்கணும். ஒரு ஆழமான சத்தியம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குழம்பக்கூடாது. மாமிசத்தின் பாவம், மாமிச இச்சை. மாமிசத்தின் பாவம் என்றால் எது? மாமிசத்தில் செய்யக்கூடிய சிகரெட்டு குடிக்கிறோம், சாராயம் குடிக்கிறோம், விபச்சாரம் பண்ணுறோம், வேசித்தனம் பண்ணுறோம். ஸோ என்னெல்லாம் இந்த அடிக்கிறோம், கொலை செய்கிறோம், எதை வச்சு? மாமிசத்தை. இந்த மாமிசத்தினால் செய்கிற எந்த பாவமும், மாமிசத்தின் கிரியைகள்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கார் கலாத்தியரில். கோபம், எரிச்சல், வைராக்கியம், தூஷண வார்த்தை, இதெல்லாம் எதில் உள்ளது? மாமிசத்தின் கிரியை. இந்த மாமிசத்தின் கிரியைகளை எல்லாம் ஒரு பெரிய இழப்பை உண்டாக்குகிறது. என்ன இழப்பு? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேசியோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். மாமிசத்தின் பாவங்களிலே ஒன்று வேசித்தனம், விபச்சாரம். இந்த மாதிரி மாமிசத்தின் கிரியைகளை செய்கிறவனுக்கெல்லாம் ஆஸ்தியை அழிக்கிறவனாய் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாமிசத்திலே பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் எதை அழிக்கிறார்கள்? ஆஸ்தியை அழிக்கிறார்கள். மாமிசத்தின் பாவம் ஆஸ்தியை அழிக்கும். இப்போ பாருங்க, கெட்ட குமாரனுக்கு ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். அதில் இளைய மகன் கெட்ட குமாரனா, அவன் தன் ஆஸ்தியை அழித்தான். அவனோ நண்பர்களோடு சொல்லி மாமிசத்தை சந்தோஷமாக்க, குடிக்க, வெறிக்க, வேசித்தனம் பண்ண, எல்லா இஷ்டத்துக்கு தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு போனான், கொண்டு போய் அழிச்சான். மாமிசத்தில் செய்கிற பாவம் எல்லாம் நஷ்டம் உண்டாக்கும், ஆஸ்தியை அழிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆஸ்தியை அழிப்பது மாமிசத்தின் கோபம், எரிச்சல், சண்டை, இதெல்லாம் ஆஸ்தியை அழிச்சுக்கிட்டே வரும். உங்களுக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை அழிச்சுக்கிட்டே வரும். மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் ஆஸ்தியை அழிக்கிற பாவம். ஆகவே இந்த மாமிசத்தின் கிரியைகளாகிய ஆஸ்தியை அழிக்கிற பாவத்துக்கு பதிலாக ஏசப்பாவுடைய இடது கையில் என்ன செய்யப்பட்டது? ஆணி அடி. ஏன் இடது கையில் ஆணி அடிக்கப்பட்டது? வாசிங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இடது கையில் சொல்லுங்க, அவருடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அவர் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. அது நமக்கு வர வேண்டுமானால், அவருடைய இடது கையில் இருக்கிற செல்வமும் ஆஸ்தியும் நமக்கு வர வேண்டுமானால், நாம் மாம்சத்தில் செய்த பாவத்தை அவருடைய இடது கையிலே ஆணி அடிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? உங்களுடையதான ஆஸ்தியின் அழிவிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமானால், உங்களுக்கு வருகிற ஆஸ்தியின் அழிவிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அவருடைய இடது கையில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆணி அடிக்க வேண்டும். அதனுடைய இடது கையில் நாம் செய்த தொந்திப்பான அல்ல தொந்திப்புனா தொடர் பாவம், தொடர் பாவங்களை, இந்த மாமிசத்தின் கிரியைகளை தொடர்ந்து செய்கிறது. சிகரெட்னா தொடர்ந்து குடிக்கிறது, சாராயம்னா தொடர்ந்து குடிக்கிறது, வேசித்தனம்னா தொடர்ந்து செஞ்சுக்கிறது. இப்படி தொடர்ந்து இந்த தொந்திப்பான காரியங்களை தொடர்ந்து செய்கிறதுதான் மாமிசத்தின் கிரியைகளை செய்ய செய்ய நமக்கு அழிவு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த அழிவு வராமல் நிறுத்தப்படணும்னா அவருடைய கையிலே ஆணி அடிக்கணும். எந்த கையில்? எந்த கையில்? இடது கையிலே ஆணி அடிக்கப்பட வேண்டும். இடது கையிலே ஆணி அடித்ததினால் ஆஸ்தியின் அழிவிலிருந்து தப்பலாம். இது மாமிசத்தின்
இச்சை அல்லது மாமிசத்தின் பாவத்தினால் வருகிற காரணம். சரி, வலது கையில் ஏன் ஆடி அடிக்கப்பட்டது? வாசிங்க. அடுத்த பாவம் எது? போச்சு, ரொம்ப சிந்திக்க வச்சுட்டணும். கண்களின் இச்சை. கண்களின் இச்சை. கண்கள் பாவம் செய்கிறது. கண்களினால் வருகிற பாவம். கண்ணு ஒரு பொருளை இச்சிக்குமே என்றால், அதனால தான் யோபு, என் கண்களோடு நான் என்ன செய்தேன்? உடன்படிக்கை செய்தேன். கண்ணு கவனமாக இருக்கணும். இந்த கண் பாவத்தை செய்கிறது. அதனால தான் சொன்னார், உன் கண் ஒளியாக இருந்தால் சரீரம் முழுவதும் ஒளியாக இருக்கும். ஆதாம் ஏவாள் பழத்தை பறிக்க காரணம் கண்ணு தான். சாத்தான் 1000 சொல்லுவாங்க, அவன் சொல்லிட்டு போறான்னு போக வேண்டியதானே. உன் கண்ணு எதுக்கு எதை பார்க்குது? அந்த பழத்தை பார்த்தது. இவளுடைய கண்ணு பழத்தை பார்த்ததுனால தான் அது பறிக்கணும், சாப்பிடணும்னு ஆசை வருது. இதனால தான் சொல்கிறேன், சினிமா பார்க்காதீங்க. அதனால என்ன பார்க்கறது, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட வேண்டியதானே. நீங்கள் என்ன பெரிய ஃபில்டர் மிஷினா? சொல்லுங்க. அப்படியே கரெக்டாக எல்லாத்தையும் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விடுறதுக்குரிய பெரிய நம்ம திறமையான ஃபில்டர் மிஷினாக. அதனால தான் சினிமா பார்க்காதீங்க. அது செல்ஃபோனில் கூட பார்க்காதீங்க. ஆபாசங்களை பார்க்காதீங்க. அந்த புஸ்தகங்களை பார்க்காதீங்க. அந்த மாதிரி புக்குகளை பார்க்காதீங்க. ஏன்னா கண்ணினால் பாவம் வருகிறது. என்ன பாவம்? கண்களினால் வருகிற பாவம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, பொருளாசை. என்ன பாவம்? பொருளாசை என்கிற பாவம் எதில் வருகிறது? கண்ணில் தான். இவளுக்கு ஆசை வந்ததே எது? ஏவாளுக்கு ஆசை வந்ததே எதில் தான்? கண்கள். பொருளாசை. நம்மளும் சாப்பிட்டா நம்மளும் யாரை போல ஆயிடலாம்? கடவுளை போல ஆயிடலாம். ஜவுளி கடையில் பூரா ஏன் துணியை வெளியே தொங்க விடுறான்? நீங்க பார்க்கணும் தான். கடைக்குள்ள வச்சு விற்க வேண்டியதானே. புரியுதுங்களா? கறிக்கடையில் ஏன் வெளியே தொங்க விடுறான்? எங்க கறி நல்ல கறி, வந்து வாங்கிப்போ. உன் கண்ணு இங்க படணும், உன் பொருளை இங்க பார்க்கணும். அதுதான். அப்ப இந்த கண் ஒன்றை பார்த்தா அதை வாங்கணும், வாங்கணும், பார்க்கணும், வாங்கணும், பார்க்கணும், வாங்கணும். அது மேல இப்படி பொருளாசையை உண்டாக்குவது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை பொருளாசையை உண்டாக்குகிறபடியினால் வலது கையில் என்ன அடிக்கப்பட்டது? ஏன் வலது கையில் ஆணி அடிக்கப்பட்டது? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தண்ணி வாங்கிட்டு இப்படி போ. சொல்லுங்க. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அப்போ பொருளாசை பெருக பெருக ஆயுசு என்ன செய்யும்? ஆசைப்பட்டு சொத்து கூடும், ஆனா ஆயுசு குறைஞ்சிரும். இப்ப தெரியுதுங்களா? டிக்கெட்டே முன்னாடியே கிடைக்குது. பொருளாசை ஆயுசை சொல்லுங்க குறைக்கும். பொருளாசையை வெறுக்கிறவனோ தீர்க்க ஆயுசை பெறுவான். ரொம்ப நாள் வாழ நினைக்கிறீங்களா? இருக்கிறது போதும்னு சொல்லுங்க. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே. அவன் பொருளை வாங்கணும், இவன் பொருளை வாங்கணும், அவங்கள ஏமாற்றி வாங்குறது, இவங்களை ஏமாற்றி வாங்குறது, அநியாய வட்டிக்கு வாங்குறது, இதை வாங்குறது, அதை வாங்குறது, சபைக்குள்ளேயே வட்டி கொடுக்கறது. உன் சகோதரனிடத்தில் என்ன வாங்காதே? வட்டி வாங்காதே, வட்டிக்கு கூடாது. பொருளாசை. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பொருளாசை. பொருளாசை ஆயுசை குறைக்கும், தீர்க்க ஆயுசை குறைக்கும். பொருளாசை வெறுக்கிறவனுக்கு தீர்க்க ஆயுசு. அதனாலே அவருடைய இடது கையிலே வலது கையில் என்ன செய்யப்பட்டது? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 3:16 நீதிமொழிகள் 3:16 வாசிங்க. வாசி சொல்லுங்க. வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்க ஆயுசு. நல்லா சொல்லுங்க. பொருளாசை வெறுக்கிறவனுக்கு தீர்க்க ஆயுசு. அவருடைய வலது கையில் என்ன இருக்கு?
அப்போ நம்ம நல்ல தீர்க்க ஆயுசை பெறணுன்றது எல்லா பொருள் ஆசைப்பட்டு கிடந்துமே அதையெல்லாம் மன்னிச்சு எடுத்து நமக்கு நல்ல தீர்க்க ஆயுசை கொடுப்பதற்கு தான் அவருடைய வலது கையில் என்ன அடிக்கப்பட்டது? ஆணி அடிக்கப்பட்டது. இங்கிட்டு சொல்லுங்க. ஆஸ்தியை அழிக்கிறதுனாலே, மாம்ச இச்சைகளினாலே ஆஸ்தியை அழிப்பதனால தான் அவருடைய இடது கையில் ஆணி அடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஆணி ஏன் அடித்தாங்க இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஏதோ 3 ஆணி அடித்தாங்க, அதான் தெரியும். ஏன் ஆணி அடித்தாங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? ஆணி ஏன் அடித்தாங்க? பைபிள் ரகசியம் சொல்லுது. உன் இடது கையினால் செஞ்ச பாவத்துக்கு இடது கையிலே மாமிச இச்சைகளின்படி நடந்ததுனாலே ஆஸ்தி அழிச்சு கொண்டு இருக்கிறாயே, அதனால் அவருடைய இடது கையில் ஆணி அடிக்கப்பட்டது. பொருளாசை பிடிச்சி பணாசை பிடிச்சி அதுக்காக பொய்யும் பிராடு பித்தலாட்டம் பண்ணி கொண்டு அலைகிறாயே, அதுக்காக அவருடைய வலது கையிலே ஆணி அடிக்கப்பட்டது. 3வது பாவம், ஜீவனத்தின் பெருமை. சொல்லுங்க, என்ன பெருமை? ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை என்றால் என்னது? ஜீவியத்தில் வருகிற பெருமை. பெருமை எந்தெந்த விதத்தில் வருகிறது சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வசதி வந்துட்டா என்ன வந்துடுது? பெருமை. வசதி பெருமையை உண்டாக்குது. ஆஸ்தி பெருகும்போது பெருமை வருகிறது. 2வதாக, திறமை இருக்கும்போது அவனுக்கு என்ன வந்துடுது? நிறைய மார்க் எடுத்தவொடனே பெருமை வந்துடுது. திறமை பெருமையை உண்டாக்குது. பதவி பெருமையை உண்டாக்குறது. அழகு பெருமையை, அவங்கள மற்றவங்கள அழகா இருக்கின்ற பெருமை வந்துடுது. ஸோ இப்படி பல விதங்களிலே மனசில் என்ன வருது? பெருமை வந்தது. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம். இந்த பெருமை முதல் லூசிபருக்கு வந்தது, சாத்தானுக்கு. யாருக்கு? அவன் பரலோகத்தில் செஞ்ச பாவம் பெருமை. தேவனுக்கு சமமாய் நான் இருக்கிறேன். காரணம், இவனுக்கு ஆஸ்தி, இவனுக்கு திறமை இருக்குது, இவனை கர்த்தர் அழகா படைச்சிட்டாரு, இவனுக்கு மியூசிக்கில் டேலண்டாக இருக்கிறான், இவன் எல்லாத்திலையும் அதிகாரத்தை கொடுத்து விட்டாரு, இவன் அதிகாரத்துக்கு அத்தனை தூதனும் கீழ்ப்படுகிறான். இப்படி எல்லாம் பண்ணுறதுனால நான் தேவனுக்கு சமமாய் இருக்கிறேன், நான் தேவனுக்கு மேலே போய் என்ன செய்ய போகிறேன்? சிங்காசனம். அப்போ எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க. அங்கிருந்து தள்ளி விட்டார் கீழே. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் பெருமை. சரி, உங்களுக்குள்ளே ஒரு ஆளுக்கு பெருமை இருக்கின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளியில் பார்க்க அப்படி தாழ்மையாக அப்பாவி போல வருவாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள பூரா என்ன கிடக்கும் சொல்லுங்க? பெருமை கிடக்கும். வெளியில் பார்க்க அப்படியே அப்புறாணி போல, ஐயோ இந்த பானையும் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி ஐயோ பாவம் போல உட்காந்துருப்பாங்க. ஆனால் நடக்க விட்டு பாருங்க, நடையில் வரும் தெரியும் பெருமை. பெருமை நடையிலே தெரியும். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 30 அதிகாரம் 29 வசனம். வினோதமாய் அடியெடுத்து நடக்கிறவைகள். எப்படி சொல்லிருக்கு? வினோதமாக அப்படி ஸ்டெப்பு போட்டு நடக்கிறது. அடி எடுத்துன்னு என்னது? அப்படி ஸ்டெப்பு போட்டு அப்படி நடக்கிறது, வினோதமாய் நடக்கிறது. எத்தனை? 3, அப்புறம் 4. ஒரு ஒன்று யோசித்து எழுதிக்கிட்டு இருப்பார். சாலமோனுக்கு வேறு வேலையே இல்லை. மொத்தமாக 4. எத்தனை? 4. வினோதமாய் அடி எடுத்து வைக்கிற 4. 1 வாசி. அடுத்த வசனம், மிருகங்களிலேயே சௌரியமானதும் அழகானதும் ஒன்றுக்கு பின்னிடையாததுமாகிய சிங்கம்னுடைய நடத்தை பாருங்க, நடைய பாருங்க. சிங்கம் தனியாக அப்படி நடக்கும். இதை இந்த சினிமாக்காரன் சொல்லுவாங்க, சிங்கம் சிங்கிளாக தான் வரும். ஏன்? அதனுடைய நடை அப்படி. எவ்வளோ பெரிய மிருகம் யானை, எவ்வளோ பெரிய மிருகங்கள் இருக்குது, காண்டா மிருகம், எவ்வளோ பெரிய மிருகங்கள் இருக்கிறது, பலசாலி. அத்தனை மிருகம் இருந்தாலும், சைஸில் சிறுசாக இருந்தாலும், யாருக்கு? சிங்கத்துக்கு இருக்குது பாருங்க ஒரு பெருமை. நான் தான் காட்டுக்கு ராஜா என்ற பெருமை. அந்த பெருமை எதில் தெரியுது தெரியுமா? அசால்ட்டாக அப்படி ஒரு நடக்கும் பாருங்க. யாரு? சிங்கம். யுத்தத்துக்கு போகிற குதிரை, டக்கு டக்குன்னு வைப்பா தம்பி. போருக்கு போகிற குதிரை, அப்புறம் சண்டை போடுற வெள்ளாட்டுக்கடா பாருங்க. அம்புட்டு ஆடுகளுக்குள்ளே அது திமிரா நடக்கும்.
இரு உனக்கு கறி கடைக்கு அனுப்புகிறேன். அந்த நடையை வெள்ளாட்டனுடைய நடை. அடுத்து யுத்தம் பண்ண போகிற ராஜா. இவங்கெல்லாம் பாருங்க திமுறா நடப்பாங்க, திமுறா இருப்பாங்க. அந்த நட பெருமை உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை. பெருமை. கல்யாண வீடுகள் இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். அவங்க நடக்கிற நடையிலேயே அவங்க உள்ளத்துக்குள்ள எம்பிட்டு பெருமை கிடக்குன்னு தெரியும். கொஞ்சம் நல்ல சேலை கட்டியாச்சுன்னா போதும், அவங்க நடையே தனியாக தெரியும். கொஞ்சம் நகையை தூக்கி அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போட்டிருப்பாங்களா, அது நடையிலே தெரியும். முன்னுக்கு அப்படி போயிடும். பெருமையான ஒரு நட்டை. அது ஓசி நகைன்னு அப்புறம் தான் தெரியும். என்னத்துக்கு இந்த பெருமை? இந்த பெருமையை வெளிப்படுத்துகிற இடம் கால். கண்ணில் அப்பாய் போல முழிப்பாங்க, வாயில் பாவம் போல இருப்பாங்க, மனசு அப்படி கழுத்தை வச்சுக்கிடுவோம். ஆனால் நடையில் காட்டிடுவோம். எது? பெருமை. பெருமை. அதனால தான் ஏசப்பாவுடைய காலில் என்ன அடிக்கப்பட்டது? ஆணி அடிக்கப்பட்டது. நம்முடைய பெருமை அவருடைய காலிலே ஆணி அடிக்க வைத்தது. அதனால தான் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு, என்ன நடக்கிறது? ரெண்டு காலையும் சேர்த்து, ஒத்த காலில் நடக்க முடியல. அதனால தான் ரெண்டு காலுக்கும் சேர்த்து வச்சு ஒரே ஆணி. இப்போ தெரியுங்களா? 3 ஆணி எதற்காக? இந்த மொத்தத்தில் பாருங்க, இந்த கண்களின் மாமிசத்தின் பாவம், பாவம். இரண்டாவது கண்களின் பாவமாகிய பொருளாசை. மூன்றாவது பெருமை, ஜீவியத்தின் பெருமை. இதெல்லாம் மொத்தத்தில் பாருங்க, எந்த பாவமாக இருந்தாலும் இதோட ரிலேட்டடாக தான் இருக்கு. இந்த 3ல் ஒன்றா தான் இருக்கு. ஸோ இது மொத்தத்தில் முழு பாவத்தையும் காட்டுகிறது. எது? அதனாலதான் இயேசு கிறிஸ்து முழு பாவத்துக்காகவும் சிலுவையில் நமக்காக என்ன செய்தா? மரித்தார். இப்படி மரித்தது உத்தமமான கிரியை. அவர் மரித்து பாவத்தை நிவர்த்தி செய்கிற காரியத்தை சரியாக, பெர்ஃபெக்டாக, உத்தமமாய் செய்து முடித்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை இதை விளங்கி கொண்டு எனக்காக இயேசு சிலுவை. அதனால தான் அவர் கண்மலை, அதே நேரத்தில் அவர் உத்தமமானது. அவருடைய கிரியை உத்தமம். எத்தனை தெய்வம் இருக்கிறது, எத்தனை அவதாரங்கள் இருக்காங்க, அவருடைய கிரியெல்லாம் இப்படி இருக்கிறதா? இன்னும் இவருடைய கிரியை உத்தமமானது, தேவையானது, சரியானது, முறையானது. முறையாக அப்படியே எல்லா சிலுவை மரணம் என்றால் எப்படியோ அப்படியே செய்து முடித்தார். ஆமென், ஆமென். சரி, இவர் பாவத்துக்கு மட்டுமல்ல, அந்த பாவத்தினுடைய விளைவுகளாகிய சாபத்தையும் நம்மளுக்காக செய்து முடித்தார். அவருடைய கிரியை, இரண்டாவது கிரியை என்னது? சாபத்தை நீக்குவது. சொல்லுங்க. முதல் கிரியை பாவத்தை நீக்கிறது, இரண்டாவது கிரியை சாபத்தை நீக்குவது. வாசிங்கள் உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரம், 21வது அதிகாரம் 22 வசனம், 23 வசனம் எடுங்க. நான் சொல்லுகிற கடைசி வரியை மட்டும் வாசிங்க. மரத்திலே தூக்கி போடுவானானால், நல்லா கவனிச்சுக்கங்க, மரத்திலே தூக்கி போடப்படுகிறவன் ஆனால், அடுத்த வசனம், இரவிலே அவனுடைய பிரேதம் மரத்திலே மரத்திலே தொங்கி தூக்கப்படுகிறவன், கொலை செய்யப்படுகிறவன், இரவிலே அவனுடைய பிணம் மரத்தில் என்ன செய்யக்கூடாது? தொங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீழே சொல்றார். நடுவில் தூக்கி போடப்பட்டவன், மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் அல்லது சிலுவை மரத்திலே தொங்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாகிய பலியாக பாவத்துக்கு பலியாகிறார். அதை சிலுவையிலே பலியாகிறார். அந்த காரியத்தை உத்தமமாய் செய்து முடித்தார். அந்த கிரியைகளை கரெக்டாக செய்து முடித்தார். ரெண்டாவது, மரத்திலே தொங்கப்படுகிறவரா. ஏன் மரத்தில் தொங்கி அவர் சாகணும்? மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன். யாரால? தேவனால். அப்ப பாவம் செஞ்சது நம்ம, சபிக்கப்பட்டது அவர். நல்லா கவனிச்சு, நம்ம மரத்திலே தொங்கணும். சாபம்னா என்னது? பாவத்துக்குரிய தண்டனை தான் சாபம். சோ பாவத்துக்குரிய தண்டனை ஆகிய சாபத்தை நாம் அடைவதற்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அடைந்து தொங்கினார்.
அது தேவனால் வந்த சாபம். மரத்தில் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்ப நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். இந்த கிரியையை உத்தமமானது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சாபம் அதை வாசிங்க. கலாத்தியர் 3:13 வாசிங்க. கலாத்தியர் 3:13 வாசிங்க. மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இப்ப வாசித்தோம்லே உபாகமத்தில், அது என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை, அந்த சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் மரணம் சாபத்தை நம்மை நீக்குகிறது. பாருங்க அந்த வருஷ கடைசி வரியே, சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு. இந்த கிரியையை சரியாய் உத்தமமாய் செய்து முடித்தார் நம்முடைய ஆண்டவர். முதல்ல சொன்னேன், நம்முடைய பாவத்துக்காக 3 வகையான பாவத்துக்காக 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த காரியத்தை உத்தமமாய், அந்த கிரியைகளை உத்தமமாய் செய்தார். இரண்டாவது, பாவத்தினால் வருகிற சாபத்தை நீக்குகிறதிலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி அந்த சாபம், நம்மேலே இருந்த சாபத்தை நமக்கு பதிலாக சிலுவை மரத்திலே தொங்கி அவர் நம்முடைய சாபத்தை நீக்கின காரியம், செயல், கிரியை உத்தமமாய் செய்து முடித்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் செய்தீங்க? ரைட். இந்த சாபத்தை அவர் செய்து முடித்தார். அதனாலே நாம் சாபமில்லாமல் வாழுவதுதான், சாபமில்லாமல் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். யாரை திட்டும்போது சொல்லுவோம், பிள்ளைகளை திட்டும்போது சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி வந்து பிறந்துக்கிடுக்கு, என் வயிற்றில் வந்து இது பிறந்திருக்கு அப்படின்னு அந்த வேதனையோடு சொல்லுவாங்க. நான் என்ன பாவம் செஞ்சனோ அதனுடைய சாபம். பாவம் எதா மாறுது? ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் சாபத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி புறஜாதிகளுக்குள்ளே யாராக இருந்தோம்? சபிக்கப்பட்டவர்களை போல, அவங்கள போல வேதனை துன்பம் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை இப்படி இருக்கமேனு ஒரு சபிக்கப்பட்டவர்களாய் கிடந்தோம், சாபம் உள்ளவர்களாய் இருந்தோம். யாருக்குள்ளே? புறஜாதிகளுக்குள்ளே. மறுபடியும் வாசிங்கள். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த காரியத்தை செய்வதும் வெரி குட், வெரி குட், வெரி குட், வந்துட்டீங்க. முதல் காரியம், பாவத்தை நீக்குகிற காரியத்திலே அல்லது பாவ நிவாரணம் பண்ணுகிற காரியத்திலே நம்முடைய தேவனுடைய கிரியை உத்தமமான. இரண்டாவது, சாபத்தை நீக்குகிற காரியத்திலே, சாபத்துக்குரிய தண்டனை அனுபவிக்கிற காரியத்திலே அவர் உத்தமமாய் சிலுவை மரத்திலே தொங்கி முடிச்சிருக்கிறார். இந்த கிரியையும் உத்தமம். மூன்றாவது கிரியை எது என்றால், நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். அந்த கிரியையும் அவர் உத்தமமாய் செய்ய விரும்புகிறார். என்ன கிரியை? புறஜாதிகளுக்குள்ளே நாம் வாழும்போது, சொந்த பந்தத்துக்குள்ளே, தெருவுக்குள்ளே, இன ஜனத்துக்குள்ளே, ஜாதி ஜனத்துக்குள்ளே இருக்கும்போது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி யாராக கிடந்தோம்? சபிக்கப்பட்டவங்கள கடந்தோம். கஞ்சிக்கு சரி இல்லாமல், நல்ல சாப்பாடு இல்லாமல், நல்ல வியாதி இல்லாமல், ஒரு கடனை வாங்கிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு நோய் நொடியோட ஒரு மாதிரி ஒரு சபிக்கப்பட்டவங்கள கடந்தோம். சொந்த பந்தமெல்லாம் ஐயோ பாவன்னு சொல்கிற நிலைமையில தான் இருந்தோம். ஐயோ ஒரு 10-5 காசு கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளை ஒரு சாபமாக தான் பார்த்தாங்க, சபிக்கப்பட்டவங்களாக தான் கிடந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதே இடத்துல உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பது தான் தேவனுடைய கிரியை, அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். எந்த இடத்துல சபிக்க கட்டு கிடந்தோமோ அதே இடத்துல உங்களை ஆசீர்வாதமா வைப்பது
உத்தமமான கிரியை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுதான் தேவனுடைய உத்தமமான கிரியை. அந்த கிரியை நமக்குள்ள இருக்கா? இது அப்படித்தான் இருக்கமா? அவருடைய உத்தமமான கிரியை நமக்குள்ளே கிரியை செய்யுதா? சர்ச்சுக்கு வந்த பிறகு, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, இத்தனை வருஷம் ஆச்சு, கடன் அடைச்சிட்டோமா, வியாதி போயிருச்சா, பிரச்சனை தீர்ந்துருச்சா, நல்லா இருக்கிறோமா, கையில் ஒரு செழிப்பு இருக்கா, வசதி இருக்கா? எந்த தெருவில் எந்த இடத்துல சபிக்கப்பட்டு கிடந்தோமோ அதே சாபத்தோடு இன்னைக்கு இருந்தோம்னா கோயிலைத்தான் மாற்றிருக்க ஒழிய ஒன்றும் மாறல. நிறைய பேர்கிட்ட அப்படித்தான், கோயிலைத்தான் மாற்றிருக்காங்க ஒழிய குணத்தை மாற்றலை. என்ன முன்ன நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவி. நனைஞ்சதுன்னா இது ஞானசானம். நனைஞ்சது ஞானசானம். ஞானசானம் எடுக்காத பாவி ஞானசானம் எடுத்த பாவி. முன்ன நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவி. அப்படி என்றால் என்ன? உங்களுடைய சுபாவம் மாறணும். நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்றால் உன்னுடைய பேச்சு மாறணும், உன்னுடைய சுபாவம் மாறணும். அப்பதான் கர்த்தர் உன்னை அதே இடத்துல யாரா வைக்க முடியும்? ஆசீர்வாதம் வைக்க முடியும். சேஞ்ச் ஒரு ஆட்டிடியூட், ஒரு நல்ல, அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிக்கிறேன், சீக்கிரம் வாங்க, என்னோட சீக்கிரம் வாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபமும் உனக்கு, சொல்லுங்க சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் உனக்கு இராது. இனி உனக்கு ஒரு சாபமும் இருக்காது. ஏன்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனமும் உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, உன் மனசுக்குள்ள வந்துருச்சு. அவருக்கு சிங்காசனம் இங்கே போட்டு கொடுத்துட்டாயினா, உன் வீட்டுக்குள்ள சிங்காசனம், உன் மனசுக்குள்ள சிங்காசனம் போட்டு கொடுத்துட்டா, அவர் சரியா முறையா உன் உள்ளத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, இல்லத்தில், உள்ளத்தில் அவர் வந்து சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டார்னா உனக்கு ஒரு சாபமும் வராது, இராது. இருந்ததெல்லாம் போயிடும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடையதான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், சாபமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 2 காரியம் நமக்கு தேவை. எது தெரியுமா? 1ஆம் வசனத்தை வாசிங்க, 2ஆம் வசனத்தில். 1ஆம் வசனத்தை பாருங்க, சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள, தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, இது தேவை. இது எங்கேருந்து புறப்பட்டு வருது? சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி. இது 1. நம்பர் 2, அடுத்த வசனம். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்ச மரம் இருந்தது. 12 வகையான கனிகளை தருகிற ஜீவ விருட்சத்தின் மரம். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம். சொல்லுங்க. இது 2ம் இருக்கிறபடினால் இனி உனக்கு சாபம் இருக்காது. அவர் கிரியை உத்தமமாய் உனக்கு வெளிப்படும். உன்னை கர்த்தர் எந்த இடத்துல சபிக்கப்பட்டு கிடந்தியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை யாரா வைப்பாரு? ஆசீர்வாதமா வைப்பாரு. எந்த கம்பெனியில, எந்த ஆபீஸ்ல, எந்த இடத்துல, வேலை ஸ்தலத்தில் சபிக்கப்பட்டிருந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவாரு. எந்த தெருவில் சாதாரண குடிசை வீட்டில் கிடந்தோமோ அதே தெருவில் மாடி வீடு கட்ட வைப்பாரு. இதுதான் நம்முடைய தேவன். இவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்மகிட்ட 2 காரியம் இருக்கணும். 1 ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம். ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம். ஜீவ தண்ணீர்னா என்ன, ஜீவ விருட்சம்னா என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று. சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. யாருடைய வாய்? உன் வாயை மூடு. ஹலோ, நீதிமானுடைய வாயில என்ன இருக்கு? ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். சரி, ஜீவ விருட்சம்னா என்ன? வாசிங்க. நீதிமொழிகள் 15:4. நீதிமொழிகள் 15:4. ஹலோ, 4ஆம் வசனம்னா 14ஆம் வசனம். அப்படி சொல்லுங்க. யார் வாசித்தா? வெரி குட்.
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். சொல்லுங்க, ஆரோக்கியமான நாவு. நாவு நாவு தான் ஜீவ விருட்சம். அங்கே வாய் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். சொல்லுங்க. அப்போ அங்க என்ன வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன படித்தோம்? ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சமும் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சாபம் இராது. ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சமும் இருக்கிற வாழ்க்கையில் என்ன இருக்காது? சாபம் இல்லாமல் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்கள் வாய் எப்படி இருக்கு? வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே புரணி, வாயை திறந்தாலே யாரை பற்றியாவது குறை பேசுறது. ஆஹா, ஜீவ தண்ணீரே, வாயை திறந்து கொஞ்சம் ஊற்றி விடுங்க. வந்துட்டீங்களா? எப்படி உனக்கு சாபம் நீங்கி ஆசீர்வாதம் வரும்? தசமமாகவும் கொடுக்கலாம், அதுக்கு தக்கன ஆசீர்வதிச்சு இப்படி வச்சிருப்பாரு, முன்னேற்றம் இருக்காது. வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே புரணி பேசுறது, வாயை திறந்தாலே குறை பேசுகிறது. இதா ஜீவ தண்ணீர்? உண்மை, நேர்மை, சத்தியத்தில் உறுதியாக இருப்பது. இப்படிப்பட்ட வாய் நமக்கு தேவை. நீதிமானுடைய வாய் புரணி பேசாது. நீதிமானுடைய வாய் கெட்ட வார்த்தை பேசாது. நீதிமானுடைய வாய் யாரையும் என்ன செய்யாது? சபிக்காது. ஒண்ணுமில்லாம போவே அப்படி விரல முறிக்கிறது. இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்வதனால் நமக்கு தான் என்னது? சாபம். அவங்கள செஞ்சிட்டோன்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்கள இப்படி திட்டுறதுக்கு தகுதி இருக்கு. நம்ம தகுதி, அவங்கள திட்டினாலும் அது சரிதான், ஆனால் நம்ம திட்டக்கூடாது. நான் திட்டினதில் என்ன தப்பு? அவங்க செஞ்சதை கொஞ்சம் பாருங்க. அவங்க செஞ்சது தப்பு தாங்க, நீங்கள் யாருங்க திட்ட? உங்கள்கிட்ட இருந்து என்னதான் வரணும்? சொல்லுங்க. ஜீவ ஊற்று நல்ல வார்த்தை தான். நல்லா இருந்து போட்டு விடு, நல்லா இருந்து போட்டு, அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஒரிசாவில் ஒரு மிஷினரியை மகனையும் தீயை வச்சு கொளுத்துனாங்க. அந்த மனைவி என்ன சொன்னா? ஒரு பக்கம் புருஷனையும் பிள்ளை இழந்துட்டு நிற்குது அந்த அம்மா. அந்த அம்மா சொல்லு, நல்லா இருந்து போட்டு விடு, அவனை ஒன்றும் தண்டிக்காதீங்கன்னா. அதுதான் நீதிமானுடைய வாய். உன்னுடைய நாவு சரியானதை பேச வேண்டும், உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. நம்முடைய நாவு ரொம்ப முக்கியம். இந்த நாவுக்காகவே ஒரு அதிகாரமே எழுதியிருக்கார் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில். நாவு பொல்லாத நெருப்பு. நாவு பொல்லாத நெருப்பு, அது காட்டையை கொளுத்தி விடும். அது காட்டை கொளுத்துது, இங்கே வீட்டை கொளுத்திடுறாங்க. வந்தாங்க, சொன்னாங்க, சொல்லக்கூடாத சொல்லி இழுத்து விட்டு போயிடுவாங்க. வந்தம்மா, படுத்தம்மா, விருந்தாடியா வந்தம்மா, சாப்பிட்டம்மா, கொடுத்த தின்னுட்டு போவாங்களா? பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு போயிடுவாங்க, தீயை கொளுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலே நீங்கள் சமாதான ஆசீர்வாதம் தான் வரணும், வெளியே சாபம் வரக்கூடாது. நாவு அநீதியானது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் டங் இஸ் எ டிரைவ். வழி நடத்தும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையில் டிரைவ் பண்ணும். டங் இஸ் எ டைரக்ட், திருப்பி விடும். அப்படியே நம்முடைய நன்மையை பூரா திருப்பி விட்டுரும். நமக்கு வர வேண்டிய நன்மையை பூரா திருப்பி விட்டுரும். எது? நாவு. டைரக்ஷன் பண்ணும், டிரைவ் பண்ணும், டைரக்ட் பண்ணும், திருப்பி விட்டுரும். 3வது டிஸ்ட்ராய் பண்ணிவிடும், அழிச்சிரும். ஸோ நம்முடைய நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டின்னு சொல்கிறேன்? டிரைவ், டைரக்டிவ், டிஸ்ட்ராய். ஏன்னா டெவிலுக்கு என்னது? டி. இந்த டெவிலுடைய டி நமக்குள்ளே டியாக செயல்படக்கூடாது. ஆகவே உங்களுடைய நாவு ரொம்ப முக்கியம், உங்களுடைய வாய் ரொம்ப முக்கியம். இது ரெண்டு சரியா இருக்கிற இடத்துல ஜீவ விருட்சம் போன்ற தேவனுடையதான ஜீவ தண்ணீர் போன்றது உங்களுடைய நாவா இருக்குமேனால் உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில சாபமே இராது என்று 3ஆம் வசனம் சொல்லுது.
ஜீவ விருட்சமும் ஜீவ தண்ணீரும் இருக்கிற இடத்திலே அங்கே சாபமே இராது. சாபம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எந்த இடத்துல சபிக்கப்பட்டிருந்தீங்களோ அதே இடத்துல ஆசீர்வாதமாய் வைப்பதுதான் தேவனுடைய கிரியை. அவருடைய கிரியை செய்வதற்கு நாம் சரியாய் பாத்திரமாய் நடந்து கொண்டால் நம்மையும் கர்த்தர், நமக்கும் அவருடைய கிரியை உத்தமமாய் வெளிப்பட்டு நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.